நம் தேவன் ராஜ்யம் நித்திய ராஜ்யம், தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் செய்கிறவராக, ராஜாக்களை உருவாக்குகின்ற தேவனாக நாம் தியானித்தோம். இந்த வழியிலும் கூட யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர். தேவன் மகத்துவம் உள்ளவர், அதோடு மாத்திரமல்ல மன உருக்கத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்த்தை! இந்த உலகத்தை ஆள்கிற, ராஜ்யங்களை ஆள்கிறவருடைய மனமானது அதிகமாக தன்னை விட தாழ்ந்திருக்கிற மக்கள் மேல் மனம் போகாது. ஆனால் தேவன் மகத்துவம் உள்ளவர், மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் புறக்கணியாதபடிக்கு அவர் பட்சமாக, அவர் பக்கமாக யாரெல்லாம் திரும்புகிறார்களோ அவர்களை தேவன் மன்னிக்கிறவராக, நேசிக்கிறவராக, தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற மனதுருக்கத்தின் தேவனாக, மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் தேவனை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது அவர் நம்மை தள்ளிவிட்டாரோ, மறந்து விட்டாரோ, மாறிவிட்டாரோ, வெறுத்து விட்டாரோ என்று எண்ணவே கூடாது. அவர் மனதுருக்கத்தில் மகத்துவமுள்ள தேவன். இந்த உலகத்தை எவ்வளவு மகத்துவமாய் படைத்தாரோ அதுபோல அவருடைய மனமும் உண்மையாகவே மகத்துவம் உள்ளதாக ஒரு பெரிதான மனமாயிருக்கிறது. ஒரு குறுகிய மனிதனுடைய வாழ்வு குறுகியதாய் இருக்கிறது. அந்த மனிதனுடைய மனம் குறுகியிருக்கும். ஆனால் தேவனுடைய மனமும் பரந்த மனமாக மகத்துள்ள ஒரு மனமாய் இருக்கின்றபடியினாலே தேவன் நம் வாழ்க்கையிலே மனதுருக்கத்தோடு இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார், ஆவலாய் இருக்கிறார், நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் இதற்கு தூரமாய் இருக்க வேண்டும், நெருங்கி வருவோம். அவர் ஒருவரையும் புறக்கணியாமல் சேர்த்துக் கொள்கிற ஒரு தாயாக, தகப்பனாக இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நான் பாவம் செய்தேன், உன்னை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். மனதுருக்கத்தில் மகத்துவமான தேவனாய் இருக்கின்றபடியினாலே உலகத்தில் யாரெல்லாம் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறாளோ அத்தனை பேரையும் புறக்கணிக்காமல் சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை சேர்த்துக் கொண்டீரே, மனதுருக்கத்தில் மகத்துவமானவரே, எங்களை அழைத்துக் கொண்டீரே. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. எங்களை மாத்திரமல்ல, யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களையும் சேர்த்துக் கொள்ள இன்றைக்கும் நீ சித்தமுள்ளவராய், பிரியமுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஒரு கூட்ட மக்களை ஆண்டவரே நீர் மாற்றி சேர்த்துக் கொள்ளும்படியாக ஒரு எழுப்புதலை தேவன் எங்கள் தேசத்தில் கட்டிடப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.